அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது அதிர்ஷ்ட மழை பொழிய ஆடிப்பிறப்பன்று கட்டாயம் செய்ய வேண்டியவை என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஆண்டாள் அவதரித்த தினம் ஆடிப்பூரம். ஆடி செவ்வாய் தேடிக்குழி என்பது பழமொழி. அற்புதம் நிறைந்த அம்மனுக்கு உகந்த மாதமாக விளங்கும் ஆடி மாதம் என்பது உண்மையில் சிறப்பு மிக்கது. இந்த மாதத்தில் அனைத்து அம்மன் கோவில்களிலும் தேர் திருவிழா, தீமிதி திருவிழா என அனைத்து விதமான திருவிழாக்களும் கோலாகலமாக நடைபெறுகிறது. குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, கிராம தெய்வ வழிபாடு, சிவ வழிபாடு, சக்தி வழிபாடு, திருமால் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு என அனைத்து தெய்வ வழிபாட்டிற்கும் இந்த மாதம் ஏற்றதாகும். ஆடி மாதத்தில் தட்சிணாயனம் தொடங்குகிறது. தட்சிணாயனம் என்பது சூரிய பகவான் வடதிசையில் இருந்து தென் திசை நோக்கி பயணம் செய்யும் புண்ணிய காலமாகும். இந்த ஆடி மாதம் தொடங்கி மார்கழி மாதம் வரை 6 மாதங்கள் கொண்டதாகும். இந்த காலம் முழுவதும் தேவர்களுக்கு இரவு பொழுதாக கருதப்படுகிறது. இந்த புண்ணிய காலத்தில் நதிகளில் நீராடுவது மிகவும் விசேஷமானது. ஆடி மாதத்தில் ஆடிப்பெருக்கு, ஆடிப்பூரம், ஆடி அமாவாசை போன்ற சிறப்பு வாய்ந்த நாட்கள் வருகின்றன. ஆண்டாள் அவதரித்த தினம் ஆடிப்பூரமாகும். அன்றைய தினம் ஸ்ரீவில்லிபுத்தூர், அதாவது திரு வில்லிப்புதூரில் கோண்டாளின் ஆண்டாள் நந்தவனத்திற்கு எழுந்தருளுவார். அப்போது திருப்பாவை நாச்சியார் திருமொழி, திருப்பல்லாண்டு பாடி வழிபட வேண்டும். இதனால் நாம் வேண்டிய அனைத்து பிரார்த்தனைகளும் நிறைவேறும். அதுபோல ஆடி பௌர்ணமி தினத்தால் ஹயகிரிவர் அவதாரம் நிகழ்ந்தது. எனவே இன்றைய தினம் வைணவ தலங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். ஆடி மாதத்தில் அம்மனுக்கு கூழ்வார்க்கும் திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ஆடி மாத வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு கூழ்படைத்து வழிபட்டால் அன்னையின் மனம் குளிர்ந்து அருள்வார் என்பது ஐதீகமாகும். சிலர் ஆடி மாதத்தை பீடை மாதம் என்று சொல்லுவார்கள், அர்த்தம் தெரியாமல். இது அவர்களது அறியாமையினால் கூறுவதாகும். உண்மையில் பீடா மாதம் என்றால் என்ன அர்த்தம் என்றால், அதாவது இறைவனை நமது மனமாகிய பீடத்தில் வைத்து வழிபட வேண்டிய மாதம் என்பதே இதன் உண்மையான பொருளாகும். பொதுவாக வெள்ளிக்கிழமை அன்று அம்மனுக்கு உகந்த திருநாளாகும். அதிலும் ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமை அதிலும் தனி சிறப்பு வாய்ந்தது. ஆடி மாத வெள்ளிக்கிழமை அம்பிகை வழிபட்டால் வீட்டில் சுபகாரியங்கள் அனைத்தும் தங்குதடையின்றி நடைபெறுகிறது. அம்மன் வழிபாட்டிற்கும் போது லலித சகஸ்ராமம் சொல்லி வழிபட வேண்டும். ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் இருப்பது கூடுதல் பலன்கள் நமக்கு அள்ளி தருளும். ஆடி மாதத்தில், அதாவது ஆடி மாத பிறப்பன்று அதிகாலை வேளையில், அதாவது பிரம்ம முகூர்த்த நேரம் என்றால் அதிகாலை 4 மணியிலிருந்து 6 மணி, அதாவது சூரிய உதயத்திற்கு முன் 2:30 மணி அளவில் இருக்கக்கூடிய நேரமே இந்த பிரம்ம முகூர்த்த நேரம். இந்த நேரத்தில் எழுந்தருளி சுத்தபத்தமாக குளித்து முடித்துவிட்டு வீட்டில் விநாயகருக்கு மஞ்சள் பிள்ளை, அது ஒரு மஞ்சளை பிள்ளையார் போல், அதற்கு ஒரு குமிழாக வெடித்து அதற்கு அருகம்புல் சாத்தி சிகப்பு மஞ்சள் வைத்து சிறிதளவு கொழுக்கட்டை அவ்வளவு மகிழ்ச்சியுடன் செய்து இந்த ஆண்டு எனக்கு மிகவும் பிரசித்தி பெற்றதாக விளங்க வேண்டும் அம்மனே என அம்மனை நினைத்து இன்றைய மாதத்தில் வழிபாடு செய்துவிட்டு, முக்கியமாக முதன்மையாக கணபதியை வணங்கி இந்த பிரார்த்தனையை நிறைவேற்ற வேண்டும் கணபதியே என வேண்டிக்கொண்டு அதன் பிறகு அம்மனை வழிபட்டீர்கள் என்று சொன்னால் நினைத்த காரியம் எதுவாக இருந்தாலும் உடனடியாக நடைபெறும். திருமணமாக இருந்தாலும், குழந்தை வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாலும், கடன் பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக ஒழிக்கப்படும். ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமைகளில் அதிகாலையில் எழுந்து குளித்து தூய் ஆடை அணிய வேண்டும். பின்பு சூரிய உதயத்திற்கு முன்பாக சாணத்தை பிள்ளையாராக பிடித்து செவ்வருளி செம்பருத்தி அருகம்புல் கொண்டு பிள்ளையாரை பூஜிக்க வேண்டும். வாழை இலையில் நெய் பரப்பி அதன் மீது கொழுக்கட்டை வைத்து விநாயகரை வழிபட்டால் செல்வம் செழிக்கும் என்பது ஐதீகமாகும். ஆடி பௌர்ணமி என்று சிவபெருமானுக்கு திரட்டுப்பால் அபிஷேகம் செய்து கருப்பு பட்டாடை, கருப்பு ஊமத்தம் பூநூலை, 100 முத்துக்கள் கோர்த்த மணிமாலை அணிவித்து மூங்கில், அரிசி, பாயாசம் படைத்து வழிபட்டால் எத்தனை பகையும் விலகும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆடி மாதத்தில் இறைவனை வழிபட்டு சகல சம்பத்துகளையும் பெற வேண்டும். முக்கியமாக இன்றைய நாட்களில் இவ்வாறு செய்தீர்கள் என்றால் அனைத்தும் உங்களுக்கு
நல்லபடியாக நடைபெறும். முக்கியமாக ஆடி மாதத்தில் அற்புதம் நிறைந்த எண்ணற்ற நிகழ்வுகள் இருக்கின்றன. ஆடி மாதம் பிறந்ததும் தட்சிணாயனம் ஆரம்பமாகிறது. ஆடி முதல் மார்கழி வரை தட்சிணாயன காலமாகும். இந்த புண்ணிய காலகட்டங்களில் என்ன நடைபெற வேண்டுமென்றால், முக்கியமாக புனித நதிகளில் நீராடுவது விசேஷமான பலன்களை தரும். ஆடி மாதம் முழுவதும் கிராமப்புறத்தில் இருக்கின்ற எல்லை தெய்வம், காவல் தெய்வம், முக்கியமாக அனைத்து மக்களுக்கும் காவலாக விளங்கும் மாரியம்மன், ஐயனாரப்பன், மதுரை வீரன், மாடசாமி, கருப்பண்ணசுவாமி போன்ற கிராம தேவதைகளுக்கு பூஜை வழிபாடுகளும் விழாக்களும் நடைபெறுகின்றன. 6 மக்களின் ஜீவன் ஆடியானதனால் அதில் ஆடி மாதம் புதுநீர் வருவதை கொண்டாடுவத பல நூற்றாண்டுகளாக தமிழ் மரபாக உள்ளது. ஆடி மாதத்தில் நெல்லை மாவட்டம் சங்கரன்கோவிலில் 12 நாட்கள் அம்மனின் ஆடி தபசு திருநாள் மிக கோலாகலமாக நடைபெறுகிறது. அரியும் சிவனும் ஒன்றே என்ற தத்துவத்தை உலகிற்கு உணர்த்த இந்த திருவிழா நடத்தப்படுகின்றன. தமிழ் மாதங்களில் ஆடி மாதத்தில் தான் அதிகபட்ச அளவிற்கு அம்மன் கோவில்களில் திருவிழா நடைகிறது. எனவே ஆடி மாதத்துக்கு அம்மன் பக்தர்களிடம் தனி மரியாதை உண்டு. கேரளாவில் ஆடி மாதத்தை இராமாயண மாதமாக அம்மாநில மக்கள் கருதுகிறார்கள். ஆடி அமாவாசையன்று மறைந்த முன்னோர்களுக்கு புதுக்கடமைகளை செய்தால் ஆண்டு முழுவதும் பித்ருகளுக்கு கடன் கொடுத்த பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆடி மாத சுக்லபட்ச தசமியில் திக் தேவதா விரதம் இருக்க வேண்டும். அன்று திக் தேவதைகளை அந்தந்த திக்குகளில் வணங்கி பூஜித்தால் நினைத்தது நடக்குமாம். ஆடி மாத கிராம தேவதை கோவில்களில் உட்பட திறக்காத எல்லா கோவில்களுக்கும் திறக்கப்பட்டு பூஜைகள் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. முக்கியமாக தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் அம்மனுக்கு பலவித காய்கறிகளாலான கதம்ப சாதத்தை படைத்து இதனை இந்த மாதத்தில் படைப்பது ஐதீகமாகும். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை என்ற ஊரில் முருகன் கோவில் உள்ளது. ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை அங்குள்ள முருகனுக்கு கூடை கூடையாக மலர்களை கொட்டி மலர் அபிஷேகம் செய்வார்கள். இதை அந்த பகுதி மக்கள் ஆடியில் மலர் முழுக்கு அழகு வேலனுக்கு என்று சொல்லுவார்கள். ஆடி மாதம் முழுவதும் மீனாட்சியை வழிபட்டால் குடும்பத்தில் அமைதி ஏற்படும். ஆடி மாதம் சுக்லபட்ச துவாதசியில் மகாவிஷ்ணுவை நினைத்து விரதம் இருந்தால் செல்வம் மேலோங்கும். ஆடி மாத சுக்லபட்ச ஏகாதசி தினத்தன்று அன்னதானம் செய்தால் சகல சம்பத்துகளும் கிடைக்கும். ஆடி மாதம் ஏகாதசி துவாதசி நாட்களில் அரச மரத்தை சுற்றி வந்து வழிபட்டால் வாழ்வில் மகிழ்ச்சி ஏற்படும். ஆடி மாதம் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அம்மனை ஆவாகனம் செய்து வீட்டிற்கு வரவழைத்து வழிபாடு செய்வது கூடுதல் சிறப்பம்சத்தை நமக்கு அள்ளித்தரும். அம்மனை வழிபடும்போது மறக்காமல் லலித சகஸ்ர நாமம் சொல்லி வழிபட வேண்டும். ஆடி மாதம் வீட்டில் சிறந்த பூஜைகள் செய்யும்போது சிறு பெண் குழந்தைகளை அம்மனாக பாவித்து உணவு கொடுத்து ரவிக்கை, சீப்பு, குங்குமச்சிமிழ், கண்ணாடி வளையல், தாம்பூலம் கொடுக்க வேண்டும் என்பது ஐதீகமாக. முக்கியமாக ஆடி மாதம் அம்மனுக்கு சாற்றப்படும் வளையல்களை பெண்கள் அணிந்து கொண்டால் திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், சகல நன்மைகளையும் நீங்காத செல்வத்தை பெறலாம் என்பது ஐதீகமாகும். முக்கியமாக ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் அதிகாலையில் எழுந்து குளித்து தூய் ஆடை அணிந்து சாணத்தை பிள்ளையாராக பிடித்து செவ்வுருளி செம்பருத்தி அருகு கொண்டு சூரியோதயத்திற்கு முன்னர் விநாயகரை பூஜிக்க வேண்டும். வாழையில் மீது நெல்லை பரப்பி அதன் மீது கொழுக்கட்டை வைத்து விநாயகரை வழிபட உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான நலன்களும் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.